இசைப்பிரியர்கள் வழங்கும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன். இது இசைப்பிரியர்கள் இதோட 3வது ஆண்டாக செய்கிறோம். நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம்னு இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அதே போல் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். செஞ்சு கொண்டிருக்கும் KSM டிஜே அண்ட் கராஓகே ஜெயம் கேசவன் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருவோம் முதல்ல. ஓகே. அண்ட் அனைத்து பாடகர்கள், பாடகிகள் எல்லாருக்கும் ஒரு சபாஷ். ஓகே. இசைப்பிரியர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். எவ்ரி டைம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது நாங்கள் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இசைப்பிரியர்கள் துவக்க வைத்தது மிஸ்டர் சிவா. மிஸ்டர் சிவா கொஞ்சம் எளிமை நில்லுங்களேன், உங்களுக்கு தெரியாதவங்க இருக்கலாம். ஓகே. இவர் தான் இசைப்பிரியர்கள் அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு மூல காரணம். அதாவது பாட்டின் மேலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம், தாகம், இப்படியெல்லாம் இருக்குது. லவ், ஃபேஷன் இப்படிலாம் இருக்குது. ஸோ யாரால் முறைப்படி சங்கீதம் கற்றுக்க முடியாதவங்க நிறைய பேர் வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால கற்றுக்க முடியாமல் போயிருக்கோம். அந்த ஏக்கங்களை தீர்க்கிறதுக்காக வாங்க எல்லாரும் பாடலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த இசைப்பிரியர்கள். இந்த இசைப்பிரியர்கள் நிறைய மெம்பர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கோம். வரவங்க எல்லாத்தையும் அன்பாக வரவேற்று அவங்களுக்கு பாடுற அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு இந்த மேடையை உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே பார்க்க வந்திருக்கங்க. அவங்களாம் எப்படி பாட போகிறாங்கன்னு. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே முறைப்படி சங்கீதம் கற்றவங்க கிடையாது, ஆனால் பாட்டு மேலே ஆர்வம் உள்ளவர்கள். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த நிகழ்ச்சியோட பாடலை தொடங்குவோம். இந்த முதல் பாடலை பாடுவதற்கு, பக்தி பாடலை பாடுவதற்கு KSM டிஜேயை சேர்ந்த கேசவன் அவர்களை இங்கு அழைக்கிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, கீதையை எழுதி தந்த பக்த துந்தி கீர்த்தி விநாயகனே, கீதையை எழுதி தந்து பக்த துந்தி கீர்த்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே.
கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, பாமனம் மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, சீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே, சீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே, நல்லதோர் செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே, பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவரே நேசா, பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவரே நேசா, செல்ல கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நன்றி நன்றி நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சிவானகி மிகவும் நன்றிகள். நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிறைய பாடல்கள், கப்பல்ஸ் கேம் மற்றும் நடனம், பாலிவுட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அனைத்தையும் கண்டு ரசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடலை வழங்குவதற்காக இங்கே பரதன் அண்ட் ஜீவன் அண்ணா இவர்கள் வழங்க இருக்கும் பாடல் பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை. அப்புறம் என்னத்தை பார்த்தாங்கன்னா நம்ம அடுத்து வர்றதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும், துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கோடியுடையாள், துவண்டு விழும் கோடியுடையாள், விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ, சென்றேன் கண்டேன் வந்தேன், நான் சொல்லலாகுமா, என்று நான் சொல்ல வேண்டுமா,
நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் வெளியில் உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. சென்றேன், கண்டேன், வந்தேன். பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை. என்னென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? ஏன் முகம் காணவில்லை? என்னென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? தேங்க்யூ. அருமையாக பாடி சென்ற வரதனண்ணா என் ஜீவனண்ணாக்கு நன்றி. வரதனண்ணாவை பற்றி சொல்லணுன்னா டிஎம்எஸ் குரலுக்கு சொந்தக்காரர் அவர் எப்பயுமே டிஎம்எஸோட பாடல்களை தான் தேர்ந்தெடுத்து பாடுவார். அண்ட் ஜீவன் அண்ணா வந்து இது தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு பாடுறது. ஸோ அவருக்கு மறுபடியும் ஒரு சபாஷ் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் நம்ம. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எஃபர்ட், என்றைக்குமே நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். தேங்க்யூ ஜீவன் அண்ணா, இட் வாஸ் நைஸ். ஓகே, அடுத்த பாடலை வழங்குவதற்காக இங்கே ஜோடி ஒரு இளம் ஜோடியை கூப்பிட்றார், விக்னேஷ் அண்ட் ராஜி விக்னேஷ். இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு தர இருக்கும் பாடல் மலரே மௌனமா. தேங்க்யூ.
கொண்டாளே, வெண்ணிலா தூவின் தன் காதல் சொன்னாளே, மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாளே, பொன்மானிவளா உன் வானவில்லா, பொன்மானிவளா உன் வானவில்லா. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா. ஏனோ நம் பொய் வார்த்தைதான், ஏனதில் உன்னென் மௌனமேதான், உதட்டில் சிரிப்பை தந்தாய், மனதில் கனத்தை தந்தாய், ஒரு முறை உன்னை எனக்கென்று சுவாசிக்கவா, மறுமுறை உன்னை புதிதாக சுவாசிக்கவா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா. உருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா. தீ போல் தேன் போல் சலனமேதான், மதியின் நிம்மதி சிதையாதா, நினைவை விட்டுச் சென்றாயே, நினைவை விட்டுச் சென்றாயே, இனியொரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா, அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா, உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, வருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, ரணமும் தேனல்லவா, ரணமும் தேனல்லவா. அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளக்கம். நான் முதல்ல கொஞ்சம் பரபரப்பாக இருந்துட்டு, அதனால் இதுக்கு முன்னே பாடி சென்றவங்களை பற்றி எதுவும் சொல்லலை. விக்னேஷ் அண்ட் ராஜு விக்னேஷ். விக்கி அண்ணா எப்பயுமே அவரோட பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக படைப்பார்.
கிட்டார் வாசித்து மற்ற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசிப்பார். ஸோ அதில் வந்து அவர் ஒரு தனித்துவம் பட்டார். அவர் இசைப்பிரியர்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப கிஃப்டட்னு சொல்லணும். ஸோ விக்கி அண்ணாக்கு மறுபடியும் ஒரு கைத்தட்டல் வழங்குமாறு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதே மாதிரி தான் ராஜி அக்கா எப்போவுமே பாடுறதுக்கு பதட்டப்படுவா, பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டாங்க. சபாஷ் ராஜி அக்கா, யூ டிட் வெல். ஓகே, அடுத்த பாடல் வழங்குவதற்காக எங்களோட வைஜந்தியை அழைக்கிறேன். இவங்க கொடுக்க இருக்கும் பாடல் லேசா லேசா. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா. லேசா லேசா நீண்ட கால உறவது லேசா. காதல் தேவன் கோவில் தேடி வருகிறதே விரைவிலே. கல கல கனவுகள் விழிகளிலே.
பட்டு சேலை நழுவும் பெண்கள் வந்து விளக்கும் அது உங்களோடு பழக்கம் சொர்க்கம் எங்கே என்றே தேடி வாசல் வந்தேன் மூடாதே நீளம் கேட்கும் காலம் வந்தால் சொர்க்கம் உண்டு வாடாதே கன்னிப்பூவின் மகளே கன்னித்தேனே தாஹோ ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் மயக்கத்தில் தோய்ந்து படியின் மீது சாய்ந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் மின்னிலாவில் விருந்து அங்கு போவோம் பறந்து விண்ணின் மீனை தொடுத்து சேலையாக உடுத்து தேகம் கொஞ்சம் நோகம் என்று பூக்கள் எல்லாம் பாய் போட நம்மை பார்த்து காமன் தேசம் ஜன்னல் சாத்தி வாயூர கன்னிக் கோயில் திறந்து பூஜை செய்யவா ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் மயக்கத்தில் தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாய் இன்று சேரும் விளங்குது எனக்கு உங்கள் ஒய்ஃபு தான் அவங்க அது கீழே இப்படியா கேட்குறது. ஓகே, ரொம்ப நன்றாக பாடி சென்றார்கள் இருவரும். சிவா அண்ட் பவானி. ஒரு கேம், கப்பல் கேம். எனக்கு 2 ஜோடி வேணும். நீங்களும் வாலண்டியராக வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் வந்து இழுத்துட்டு வந்தால் பிரச்சனையாக போயிடும். எனக்கு 2 ஜோடி வேணும். என்னப்பா எல்லாம் ஜோடியோடு உட்காந்துருக்கங்க தானே, வாங்கல. இப்போ நான் வந்து இழுத்துட்டு வந்துடுவேன். இது வேலைக்கு ஆகாது. ஓகே, அது ஜோடி. ஓகே, போங்க. கேள்விக்கு பதில் சரியாக இருக்கணும். ஓகே, அண்ட் ஜெயிக்கிற கப்பலுக்கு யார் கூட ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட். ஓகே, யூஸ்வல் கொஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்கள் ஒய்ஃப் பிறந்த நாள், நாட் தேதி, டே. ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் பிறந்த நாள் என்ன கிழமை? புதன்கிழமை. சரியா? ஓகே, சபாஷ். ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு போகிறேன். என்னத்தை பற்றி கேட்கலாம்?
ஓகே, நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? அங்கிள் நீங்கள் 44. ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, பரவாயில்ல. இது ஓகே. உங்கள் ஒய்ஃபோட ராசி ஒரு நட்சத்திரம்? ஓகே, சொல்கிறாங்க கன்னி ராசி டார்லிங்ன்றாங்க இங்கே வந்து. ஓ டார்லிங், வெரி பேட். ஓகே, உங்கள் ஒய்ஃபோட ராசி நட்சத்திரம் ரெண்டையும் சொல்லணும். இங்கேயும் புனர்பூசம். ஓகே, இவங்களும் நட்சத்திரம் ராசி மட்டும் தான் சொன்னாங்க, நட்சத்திரம் சொல்லலை. அங்கேயே ஒன்று தான். ஸோ 2 பேருக்குமே பாயிண்ட் இல்லை. ஓகே, தப்பிச்சாங்க. அடுத்து சரி, 18 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஓகே, டேட்ஸ் இல்லை. ஓகே, உங்கள் கல்யாண நாளுக்கு போகிறேன்னு. ஓகே, ஓகே, ஆர்வமாக இருக்காங்க இவங்க. கேளுங்கன்னு பதில் தெரியுமா உங்களுக்குன்னு? ஓகே, கல்யாணம் பண்ணினோன்னு அவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? அவர் யோசிக்கிறாரு. கவுத்து விட்டுட்டாரு உங்களை. சரி பரவாயில்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஓகே, சரி, கை தட்டலாமா? சரியா சொல்லியிருக்காங்க. அங்கிள் நீங்க சொல்லுங்க. முதல் வார்த்தை அவங்க உங்கள்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை. ஐ மீன் சாரி, நீங்க அவங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை. ஆண்டி நீங்க தான் சொல்லணும். ஹலோ. அவங்க சொன்னது ஹலோ. நீங்க என்னடா கல்யாணம் செஞ்சு முதல்ல கேட்ட கேள்வி என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டுங்களா? இது பலமான ஜோடியா இருக்குப்பா. அப்பயே ரெடி ஆகிட்டாங்க. அதை தெரியுது அங்கிளை பார்த்தா. 44 வருஷம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 பேருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 ஷேடியும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 4வது கேள்விக்கு போவோம். இப்போ அவங்க லீடிங்கில் இருக்காங்க 2, நீங்கள் 1. ஓகே, 4வது கேள்வி என்னன்னா, இவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் ஒய்ஃபாக நீங்கள் அவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ண முதல் கிஃப்ட், நாட் ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஓ ஃபியான்சி வாட் எவர், ஒய்ஃபாக முதல் கிஃப்ட் என்ன? கிஃப்ட்டுப்பா, இது என்ன இப்படி யோசிக்கணும் சார்? ஓ, அப்போ ஏன் ஆளை சேர்ந்து வரா இருப்பார் இவர்? ஏன் ஆளும் கொடுக்க மாட்டாரு? இயரிங்ஸ் கொடுத்தேன். அந்த இயரிங்லேருந்து இட் வாஸ் டைமண்ட் இயரிங்ஸ். ஆனால் அதுலேருந்து ஒன்று தொலைச்சிட்டாங்க. அதனால தான் கொடுக்கறதில்ல ஒன்றுமே. என்ன ஓகே, அண்ணா நீங்கள் பதில் கொடுக்கல. அங்கிள் என்ன கொடுக்குற தாலி கொடியை தான் கொடுத்தாரு கிஃப்ட். அதுதானே இவர் சரியான ஆளாக தான் இருக்காரு. போட்டு லாக் பண்ணிட்டாரு. அப்போ வேற ஒன்றும் கேட்காது, எந்த பெருசாக போட்டுட்டேன் முடிஞ்சிச்சுட்டாரா? ஓகே, ஸ்கோர் இப்போ இவங்களுக்கு தான். அடுத்து லாஸ்ட் கொஷின். ஓகே, ஆனால் அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவர் தான் சொல்லிட்டாரு மதிய. ஓகே, உங்கள் ஒய்ஃபு பாடுவாங்களா? ஓகே, ஆனால் பாட்டு கேட்பாங்களா? ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யார்? சிங்கர் கணக்காக இருக்காங்க நிறையா. சரி, மேல். ஓகே, சரி, தப்பிச்சிட்டாங்க. ஓகே, சரி, தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா கை தட்டுங்களப்பா கொஞ்சம். ஐயோ, எல்லாத்துக்கும் இப்படி பாட்டு பாடினாலும் கை தட்ட மாட்டுறங்க, கேள்வி கேட்டாலும் கை தட்ட மாட்டுறங்க. எப்படி? சரி, அடுத்து அங்கே போவோம். அங்கிள், உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யார்?
உங்கள் எம்எஸ்வி அது இதுன்னு எதையாவது சொல்லாதங்க. பிவி சீனிவாஸ் எப்படின்லாம் உண்மையாக சொல்லணும். வாயில் எதுவும் சொல்லி கொடுக்குறங்க தானே பக்கத்தில் வருது. பத்தி பாடல் பாடுவார். டிஎம்எஸ்ஸா இல்லை மற்ற சீர்காழி கோவிந்தராஜனா? நான் எடுத்து கொடுத்துருக்காங்க போட்டு வாங்குறீங்களா என்கிட்ட? பேர் வருது டாக்டர். மெல்லியா ரவுண்ட் ஃபேஸ். அவர் பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ரொம்ப டுமச்சா போட்டுருக்குங்க. அது யாருமே எனக்கே தெரியாது. நடு கேட்குற பாட்டுகள் தானே. என்ன பாட்டு? கணக்க பாட்டுகள் விட்ட பாட்டுகள். இல்லை பாவாடை தான் இல்லை. இந்த பக்தி. சரி, பக்தி பாட்டு பாடுறது யாரு எடுத்து கொடுங்கல? பழைய பாடகர் டிஎம்எஸ் இல்லையா? வேற யாரு? சீர்காழியா ஆண்டி? கரெக்டா? இல்லை அவருக்கே சொல்றாரு குத்துமதி பண்ணீங்களா? ஆன மண்டி ஆட்டுறீங்களா? ஓகே சரி, வின்னர் இவங்க தான். பட் ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஆனால் ஓகே நில்லுங்க, கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. இந்த கிஃப்டை வழங்குறதுக்கு எங்கள் குழுமத்தை சார்ந்த திரு சிவா அவர்களை முதல்ல அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க அண்ணா. இந்த 2 ஜோடி மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நைஸ் நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாண்டு. இந்த குடும்பத்தில் நீண்ட காலமாக பயணித்து வரும் ஸ்ரீதேவி. இவர் மலேசியாவை பூர்வீகமாக கொண்டவர். அது சொல்ல தேவையில்லாட்டிலும் சாதாரணமாக மலேசியன் இந்தியன்ஸ் அதாவது ஸ்டேஜ் ஃபியர் குறைவு. அவங்க சரியாக சில நிகழ்ச்சிகளை நல்லாக கொண்டு போவாங்க. அந்த வகையில் ஸ்ரீதேவியும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை சிறப்பாக எடுத்து செல்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு மெம்பராக, உறுப்பினராக எமது குடும்பத்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது பாடலும் திறமையாக பாடக்கூடிய ஒருவர். இப்பொழுது அவர் பாட போகிற பாடல் மழை நின்ற பின்பு. ஹஸ்பண்டுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். செல்லோ ஸ்பையூ. பின்பு தூரல் போல உனை மறந்த பின்பு காதல் மழை
கொடியே உன்னை மெல்ல அழைக்கிறதே உன் செவியில் விழவில்லையா உள்ளம் கொஞ்சம் வலிக்கிறதே உன்னருகே நான் இருந்தால் உண்மை சொல்ல துணிவு இல்லை கைகளிலே விரல் இருந்தும் கைகள் கோர்க்க முடியவில்லை உன்னை எனக்கு பிடிக்கும் அதை சொல்வதில் தானே தயக்கம் நீயே சொல்லும் வரைக்கும் என் காதலும் காத்து கிடக்கும் தினம் தினம் கனவினில் வந்துவிடு நம் திருமண அழைப்பிதழ் தந்துவிடு மழை நின்ற பின்பும் தூறல் போல உனை மறந்த பின்பும் காதல் அலை கடந்த பின்பும் ஈரம் போல உனை பிரிந்த பின்பும் காதல் எனக்கு காதல் பிறந்திருக்கு அதற்கு பேர் வைக்கட்டுமா எனக்குள் இதயம் தனித்திருக்கு அதை உன்னுடன் சேர்க்கட்டுமா நன்றி. அடுத்த பாடலை வழங்குவதற்கு கேசவனன் கவிதா. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ தேடும் பாவை வருவாள் தொடுவாள் தேடும் பெண் பாவை வருவாள் தொடுவாள் கொஞ்ச நேரம் நீயும் காத்திரு வரும் பாதை பார்த்திரு தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க காண வேண்டும் சீக்கிரம் என் காதலோவியம் வராமலே என் ஆவதோ என் ஆசை காவியம் வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா கண்ணாளனே நல்வாழ்த்துகள் என் பாட்டில் சொல்லவா கனிவாய் மலரே உயிர் வாடும் போது கூட என்ன பாவம் அல்லவா தேடும் பெண் பாவை வருவாள் தொடுவாள் தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்களோந்ததே காணாமலே இவ்வேளையில் என் நாவல் தீருமோ காற்றில் ஆடும் தீபமோ உன் கால்
போகுமோ வெறும் மாயமாகுமோ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க நன்றி நன்றி நன்றி. கவிதா இன்னைக்கு தான் முதல்ல எங்கள் குரூப்பில் பாடுற முதல் பாடல் இது. ஸோ கவிதா கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு ஆரம்பத்தில், அப்புறம் ஓகே போச்சு. ஓகே, அடுத்த பாடலை வழங்குவதற்காக அபிவர்மன். காத்து வீசுதே எச போல பேசுதே காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே கரம் பார மனசுல மயில் தோக விரிக்கிறே மலக்கார தெரிக்கிறே புல்வெளி பாத விரிக்கிறே வானவன் கொடையும் பிடிக்கிறே புல்வெளி பாத விரிக்கிறே வானவன் கொடையும் பிடிக்கிறே மணியே நோசி கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காட்டில் மிதக்குதே ஏலங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே பின்னி பின்னி சின்ன ஏழையோடும் நெஞ்சில் அள்ளும் வண்ண துணி போல ஒன்னுக்கொன்னுதான் என் நெஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்த உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலைச்சி இருக்கு நேத்து தனிமையில் போச்சு யாரும் துணையில்ல யாரும் வழி துணைக்கு வந்தால் ஏதும் எனையெல்லாம் உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடிதே மேகம் முழிச்சு கேட்கிறே புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா வேத வேதக்கிற கைதான்
தானே மலர் பறிக்குது தினந்தோறும் மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆளும் விழுதிலே ஊஞ்சல் ஆடும் கிளையெல்லாம் மூணும் சிறகுல மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாய் மடி தேடியோடு மலநதி போல பரம்பார மனசில மயில் தோக விரிக்குதே மலச்சார தெரிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானர குடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானர குடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உனக்காட்டில் மிதக்குதே முதல் பாட்டு பாடினார்ல பொன்னொன்று கண்டேன் மிஸ்டர் ஜீவன், அவரோட சன்தான் அபிவர்மன். அவங்க வீட்டுக்கு நாங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போனோம் ரிஹர்சலுக்கு. அங்கே பையன் பாடினதை கேட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். சூப்பர் வாய்ஸ், டைமிங் சூப்பர். என்ன சொல்கிறது, இவர் இந்த பாட்டை அங்கே பாடினார். அது பாடுறத கேட்டோடனே நான் சொல்லிட்டேன், இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த பாட்டு பாடியே தீரணும், அவ்வளோ நல்லா இருக்குது, அப்படியே அந்த ஒரிஜினல் பாட்டு கேட்ட மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் யூ டிட் வெல், யூ நேல்ட் இட் அபிவர்மன், தேங்க்யூ. அடுத்த பாடலை வழங்க வந்திருக்காக ஜெயம் அண்ட் வினோதா.
நன்றி. வினோதாவுக்கும் இதான் முதல் பாடல் எங்கள் குரூப்பில். வினோதா உங்களை நாங்கள் இசைப்பிரியர்கள் வரவேற்கிறவங்களை மேலும் நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்னு. அடுத்த பாடலை வழங்குவதற்காக எங்கள் ரகு அண்ணா அண்ட் சரோக்கா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய், ஓ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் என்றால் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள். மணமாலை சூடும் நாள் பார்க்கவே. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா. இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், லலலலலலலா, இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், லலலலலலா. உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். லலலாலா, லலலலா, லலலலா, லலலாலா, லலலாலா, லலலலா. லலலலா. Thank you, thank you. நன்றி நன்றி. இசைப்பிரியர்கள் ஒரு சின்ன குடும்பம் மாதிரி. நீங்கள் எல்லாரும் வந்து சேர வேணும், இன்னும் இது வளர வேண்டும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஒரு 40 வருஷம். நேற்று இன்று
ஸ்ரீலங்காவிலேருந்து ரேடியோவில் பாடிக்கொண்டு இருக்கிறவங்க அவங்க இப்போ எங்கள் இசைப்பிரியர்களில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கள் இப்போ இல்லை, கனகாலமாக எங்கள் கூட இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட இருந்து நாங்கள் எப்பயுமே நிறைய டிப்ஸ் அங்கே எடுத்துப்போம். எப்படி எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், என்ன எப்படிங்கிறதெல்லாம் நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசானி இவங்க எங்களுக்கு குரூப். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு டான்ஸ் இருக்குது. இசைப்பிரியர்களில் இருக்கிறவங்க பாட்டுக்கு மட்டும் இல்லை, டான்ஸுக்கும் சளைத்தவங்க இல்லைன்னு சொல்லி இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு 3 பேர் வராங்க. வைஜெயந்தி, பவானி அண்ட் ராஜி. చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు, ఊరికే ఉండదు కాసేపు, అస్తమానం నీలోకమే నామై మరపు, చితనైతే నువ్వే నన్నా నా నెత్తర కులాసా, నీ కలలకి చేసా, నీ కోసం వయసు వాకిలి కాసా, నా అసలు పోగేసా, నీ గుండెకు అచ్చేసా, నీ రకకు రంగం సిద్ధం చేసా. ఎందుకు పుట్టిందో పుట్టింది ఓ నువ్వంటే ముచ్చట పుట్టింది, పుడతాని పిచ్చి పట్టింది, నీ పేరు పెట్టింది, ఉయ్యారం ఓడి కట్టింది, గోరింట పెట్టింది, స్వామికి ముక్కులు కట్టింది, చుట్టమల్లే చుట్టేస్తాంది, చుట్టేస్తాంది, చుట్టమల్లే చుట్టేస్తాంది, రరరే, చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు, ఊరికే ఉండదు కాసేపు. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா. நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா. மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு உசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி. రాను నే రాను, రాను బొంబాయికి రాను, రాను బొంబాయికి రాను, రాను బొంబాయికి రాను, రాను బొంబాయికి రాను. హ్యాపీ వ్యాలంటైన్స్ డే. வாங்கடா கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம். மறுபடி டான்ஸ் கற்றவங்களும் கிடையாது, பாட்டு கற்றவங்களும் கிடையாது. நாங்களாம் சும்மா பாட்டு நான் ஆடணும், பாட்டு நான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் 1 வீக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி என்னையும் கூப்பிட்டாங்க. வேண்டாப்பா யார் பார்க்குறதுன்ட்டு நான் வேண்டான்ட்டேன். எனவே இவன் யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். யாரோ இவன் யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன்,
என் வாடையில் வெயிலானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவாளிவன். சொல்வாயந்தன் காதில் மெல்ல, என் பெண்மையும் இளைப்பாரவே உன் மார்பிலே இடம் போதுமே. ஏனென்று இடைவெளி குறைகிறதே, மெதுவாக இதயங்கள் இணைகிறதே. உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோக்குதோ. உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ. நதியினில் ஒரு இலை விழுகிறதே, அலைகளில் மிகுந்தது தவழ்கிறதே. கரை சேருமா உன் கை சேருமா எதிர்காலமே. எனக்காகவே பிறந்தான் இவன், எனக்காகவே வருவான் இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வெயிலானவன், தஞ்சாடையில் என் தேவையை அறிவான் இவன். யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். தேங்க்யூ. பரதன் அவர் ஒரு சோலோ பாட்டுக்கு கொடுக்க வர்றாரு. இப்போ நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவே அழகு, அது பெண்ணானா எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி அதை ஆக்குறீங்கன்னு பார்க்க போகிறேன் நான். நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ.
நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு தளமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ பவளமென விரல் நகமும் பசுந்தளிர் போர் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ யாழிசையின் ஒலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ செந்தழலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன்பகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பேன் மடல் வாழை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. தேங்க்யூ. எப்படி நிலவு பெண்ணானதா உண்மையாவே? சூப்பராக இருந்தது. நான் ஒரு பூ எடுத்துகிட்டு அப்படியே வரணும்னு தான் நினச்சேன். வேண்டாம், அப்புறம் ஓடி போயிடுவாங்க. நீங்கள் இருந்தால் பரவாயில்ல, பாடி முடிக்கிட்டோன்னு விட்டேன். இவர்கிட்ட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் நல்லா பாடுவார், நல்ல வாய்ஸ் இவருக்கு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு மைக்கே தேவையில்ல, மைக் இல்லாமலே நீங்கள் பாடலாம் அப்படின்னா. அவ்வளோ ஒரு கனத்த வாய்ஸ் அவருக்கு. ஆனால் மேலே ஏறிட்டான்னா கை பதறும், பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ இப்பயும் கவனிச்சிருப்போங்க, பாக்கெட்டில் தான் கை இருந்திருக்கான். அப்போ இவர்கிட்ட முத நான் பாடும்போது நான் சொன்னேன், பதட்டம் வேண்டாம், என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. பதட்டம் இன்னும் கூடிருச்சு அவருக்கு. ஓகே, அடுத்த பாடலை வழங்குவதற்காக கேசன் என் வைஜந்தி, நீ ஒரு காதல் சங்கீதம். ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னாள் தெய்வீகம்.
காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசைமலை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீயொரு காதல் சங்கீதம். நீயொரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீயொரு காதல் சங்கீதம். பூவினை சூட்டும் கூந்தலிலந்தன் ஆவியை நீ ஏன் கூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீ ஏன் மூட்டுகிறாய்? கடற்கரை காற்றே கடற்கரை காற்றே பழியை விடு. தேவதை வந்தாள் என்னோடு. மனநலையாவும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. தினம் பயணம் தொடரட்டுமே. நீயொரு காதல் சங்கீதம். காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீயொரு காதல் சங்கீதம். நன்றி நன்றி நன்றி. அருமையாக ஒரு பாடலை தந்தார்கள். கேசவன் நீண்ட காலமாக எங்களுக்கு டிஜே செய்வதும் எங்களுடன் இணைந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். அவருடைய பாடல்கள் பல்வேறு மேடைகளில் நான் பார்த்திருக்கின்றேன். அருமையாக பாடும் ஒரு திறமை கொண்டவர் கேசவன். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதேபோல் வைஜெயந்தி இங்கு வந்துதான் மேடையில் ஏறி பாடுவதற்கு தொடங்கியவர். இன்று அவர் ரொம்ப தூரம் சென்று விட்டார். நன்றாக பாடுகின்றார். இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய பாடகி ஸ்ரீதேவி அவருடன் இணைந்து ரகு பி என்றா எங்களுக்கு ரகு ஏ இருக்கிறார், அதாலே அவருக்கு பி என்று வச்சுனாங்க. ரகு பி, அதாவது ரகு பாலேஸ். இருவரும் இணைந்து பட்டுக்கல்லம் தொட்டுக்கொள்ள 2 பேரும் தொட்டுக்கொள்ளப் போகிறார்கள். பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இசைப்பிரியல் சீஃப் சிவாக்கும், அருமையான ஒலிப்பதிவுகளை தந்துகொண்டிருக்கும் கேசவன் ஜியமாக்களுக்கும் நன்றி, பார்வையாளர்களுக்கும் நன்றி. கடை நாளுக்கு பிற்பாடு இவர் கூட பாடுறேன் நான். ஆமாம், மற்ற நிறைய பழைய நண்பர்களையும் காண்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. நன்றி.
கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். பெண்கள் வந்து என்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா. பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். நீல நதிக்கரை ஓரத்தில் நின்றிருந்தேன் ஒரு நாள். உந்தன் பூவித இதற்கு என்னை மறந்திருந்தேன் பல நாள். வானத்து மீன்களை மேகம் மறைப்பது போல் தினமும் எந்தன் மோகத்தை நாணத்தில் மூடி மறைத்திருந்தாய் மனதில். நாணம் யாவும் நூலாடை, நானே உந்தன் புது மேலாடை. மங்கை இவள் அங்கங்களில் உங்கள் கரம் தொடங்கலாம் நாடகமே. ஆஹா, பட்டு கன்னம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டு சொட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். பெண்கள் வந்து என்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா. பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். கற்பனை கங்கிடும் காவடி சந்தங்களே, அடடா இந்த காவிய கோயிலை பாண்டி எழுதிடுவோம் தலைவா. புன்னகை சிந்திடும் பூந்தமிழ் ஓவியமே கிளியே, உந்தன் பூவுடல் பார்த்தவின் சிற்பம் வடித்தனரோ கிளியே. ஆசை தீயை தூண்டாதே, போதை பூவே தினம் போவாதே. ஐயோ, அந்தியிலே வள்ளி நிலா அள்ளி தரும் சுகங்களே ஆயிரமே. ஓய் ஓய், பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். தென்றல் வந்து என்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா. ஓய், பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், கொட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள. உள்ளம் துள்ளும். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன் கொஞ்சம், நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரகு பாலேஷ் தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட பாடினா அதே துள்ளலோட பாடுறேங்க. ஓகே, அடுத்த பாடலை வழங்குவதற்காக முத்து நகையே. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகையே முழு நிலவே குத்து
ஆவாரம் பூவாட விடுவேனா, ஒரு அச்சாரம் வைக்காமல் இருப்பேனா. தேனாரும் பாலாரும் கலந்தாச்சு, அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு. என்ன படைச்சா நீ துணை வரத்தான். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டு மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. தேங்க்யூ தேங்க்யூ. அதில் ஒரு பாட்டு தான் இந்த முத்து நகை பாட்டு. அந்த முத்து நகை, அப்புறம் நேரம் இது நேரம் இது அப்படின்னு அந்த பாட்டுங்கள்லாம் நான் ட்ராக்கை எரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ரகுவண்ணா, இது அவருக்கான உரிய பாடல். அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே முழுகிடுவார். அண்ட் இன்னைக்கு அவருக்கு சோடியம் நல்லா கிடைச்சோன்னே இன்னும் முழுகிட்டாரு. தீபிகா, வெரி நைஸ். ஓகே, அடுத்து ஒரு குட்டி கேம். எனக்கு மறுபடியும் 2 ஜோடி வேணும். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். എൻ്റെ പേര് ജീവൻ. എൻ്റെ പേര് സുമതി. இந்த பேர் குமார். கலா. 30. என்னுடைய பேர் ராஜி. പേര് வந்து விக்னேஷ். 35 வருஷம் இங்கே. இது அப்படித்தான் என் புருஷன் சொன்ன மாதிரி இருக்குது. நாங்கள் 10 வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். அவர் அப்படி தான் சொன்னார், அம்மா 10 வருஷம் உங்க கூட குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன்னு. செல்லம், அது நீங்கள் சொல்லக்கூடாது, பெண்கள் சொல்கிற டயலாக் அது, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ ஆம்பளைலாம் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடி வாங்குற ஆம்பளைகள் சொல்லலாம். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். ஓகே, இப்போ என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற பாடல்கள் நீங்கள் எழுதணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட், உதாரணத்துக்கு நிலான்னு சொன்னால் நிலாவில் என்னென்ன பாட்டு இருக்குது, ஆரம்பிக்கிற பாட்டு நிலா பேரை வச்சு அவர் வெளுத்து கட்டிடுவார்னு எனக்கு தெரியும். ஓகே, எழுதணும். சரியா? உங்களுக்கு வந்து 20 செகண்ட் டைம், 5 பாட்டு. ஓகே, முதல் சொல் காதல். காதல் தினம்னால காதல்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்ட். காதல். காதல் கல்யாணமா உங்களுக்குலாம்? 20 18 19 20 ஸ்டாப். என்ன பாட்டு அது? உங்களுக்கு தான் தெரியும். எழுதுன உங்களுக்கு தான் தெரியும். காதலா காதலா, ஐ டோன்ட் நோ. காதலா காதலாதா? ஓகே அங்கிள், நீங்க எத்தனை எழுதிருக்கீங்க? நான் 3 2 காதலே எனக்கு பாட்டு எழுதுவார். காதலே என்ன பாட்டு எழுதுவார். என்ன சொல்றதுன்னு தெரியல. அடி என்ன சொல்றது நானு? என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க. காதல் என்பது காதலெனும் குங்கழுவி காதலா காதலா. அடுத்து நீங்க. ஐயோ, என்ன பாட்டு அது? காதல் வானிலே காதல் வா, காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தான், காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கமால் குணாவோட டயலாக் பேசிட்டு இருந்தோம். கவிதையை நீ பாட்டாவே படிச்சிட்டியாங்கிற மாதிரி தான் இப்போ நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. எழுத சொன்னால் பாட்டாவே படிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் லீடிங்கில் இருக்கிறது இவங்க 2 பேர், 3 ரைட்டா? ஓகே, அடுத்த சொல் பெண். பெண். ஸ்டார்ட்.
பரீட்சைக்கு கூட புள்ள எழுதியிருக்கு போட்டங்க போல. அடாடாடா. ஸ்டாப். 20 செகண்ட்ஸ். பெண்ணொன்று கண்டேன். மறுபடியும் ஒன்றில் தான் நிற்கிறாங்க. பெண் ஒன்று கண்டேன். பெண் என்ன பூ என்ன அது பொண்ணு என்ன அது பெண் இல்லை சாரி அது பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணல்ல ஓவியம். யாருப்பா நீங்க? எங்க இருந்து வந்திருக்கங்க? யாரு சார் இது? ஓகே, மறுபடியும் இவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. 4-4ல 2. ஓகே, ஆனா பரிசு ஒரு ஆளுக்கு தான், ஒரு ஜோடிக்கு தான் பரிசு. அடுத்த சொல் என்ன சொல்? மலர். ஸ்டார்ட். ஐயோ, அங்க இருக்கவங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. கூப்பிட்டாங்க வர மாட்டாங்க விளையாடுறதுக்கு. ஸ்டாப். என்ன? மலர்களே. I don't know any song like that. மலர்களே. மலர்களே. மலர் என்னது? என்ன பாட்டு அது? பாடி காட்டுங்க. மலர்களே. மலர்களே. I don't know. நீங்க முதல்ல பாடுங்க ரெண்டு பேரும். மலரே பாடணுமா? ஐயோ, கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். மலர்களிலே மல்லிகை மலர்களைப் போல் தங்கை உணர்கிறாள். மலர்களே மலர்களே மலர்களே. பாட்டு என்ன பண்ணுறீங்க? பாட்டு எழுதிட்டா இல்லை இல்லை அது மலர்களிலே ஆராதனை மலர்களிலே நேரம் அது இது I was strike the song but I couldn't get it now. மலரே குறிஞ்சி மலர் ஓகே, எத்தனை இது மலர் 4. 4. ஓகே, இவர் இப்ப லீடிங்ல நிக்கிறார். 4. அப்ப வராத மலர்களே போதும். அப்ப 3 தான். ஓகே. மலருக்கு மலர் அது இல்ல. அப்ப இவன் 4. மலருக்கு தென்றல் பகையா மலரே குறிஞ்சி மலரே மலரே மௌனமா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு நான் சொன்னேன், பாட்டு பாடுறது உங்க பாட்டு தான் அங்கிள் அப்படின்னு. ஐயோ, என்னால முடியாது, நான் போக மாட்டேன், பாட்டே வேண்டாம் எனக்குன்னாரு. இப்ப சரி 3. ஓகே, 1 2 3 4 5 6 7 இங்க. ஓகே, லாஸ்ட் ஒன். 4 வார்த்தை முடிஞ்சா? எத்தனை வார்த்தை முடிஞ்சது? 3. 4வது வார்த்தை. அவங்க தான் லீடிங்ல இருக்கிறாங்க. பறவை. பறவை. ஸ்டார்ட். பறக்கும் பட்டம் பறக்கும் அது முதலாவது. பறவைகள் பறந்திடும். இது பறக்கும். அது பறவை இல்ல, பறக்கும் பந்து பறக்கும். ஓ, என்ன மீனிங் அறிவான ஓகே இல்ல. ஓகே, பரவாயில்லை. பறவைகள் பல விதத்தில் சாப்பிட்டு. ஓகே, கடைசி 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 சொல். மீன். மீன். மீன்ல வர்றது அது அம்மாவை சேர்த்தாலும் சரி அப்பாவை சேர்த்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு நாக்கு வெட்ட போறேன். இப்ப நான் வந்து மீன் விற்க கூப்பிடலங்க உங்களை. அண்ணா டைம் பாருங்க. ஸ்டாப். 2 செகண்ட் கூட போயிடுச்சு. மீனம்மா. மீனம்மா. எழுதாமணி. ஓகே,
நானும் மீனை மகன் அடிக்கிறேன் அதுக்குள்ள அதான் படத்துறையில் வாங்கின கருவாடு ஞாபகம் வந்து மீன்கொடி தேரில் மன்மதராஜன். அடுத்தது மீனம்மா மீன். சரி, இந்த விளையாட்டோட கேமோட வின்னர் வந்து திருமதி ஜீவன் அவர்கள். ஓகே, பங்கு பெற்றவங்களுக்கெல்லாம் நன்றி. போய் கொஞ்சம் வீட்டில் படிங்க பாட்டை. ஓகே அண்ணா, ஓகே நில்லுங்க வரேன். ஓகே, இவங்களுக்கு கிஃப்ட் வழங்குறதுக்கு முதல்ல வின் பண்ணாங்களே ஜோடி, அந்த ஜோடியை கூப்பிடுறேன். முதல்ல வின் பண்ணது இவங்க, இப்போ இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் அங்கே வாங்க. ஓகே ஓகே, இங்கே அடுத்த பாடலை பாடுவதற்காக